Okay, fine. Yeah. Yeah, it's up. Yeah, I can start. Sorry. Okay. Hi all. இன்னைக்கு நம்ம lesson 4 just childhood problems. Lesson 5 is your speech disorder and lesson 6 is your pervasive developmental disorder. இந்த மூணு லெசனும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து lesson 4 and lesson 6 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லிடுறேன். both are same. According to DSM-4 pervasive developmental disorder இருந்தது. According to DSM-5 it's all categorized under the umbrella structure called ASD. ஸோ இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸே தவிர வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி DSM-4ல ரெட் சிண்ட்ரோம் அப்படின்றத வந்து இந்த மேஜர் 5 கேட்டகரிஸ் கீழே போட்டிருந்தாங்க பெர்வேசிவ் கீழே. இப்போ அதை தனியாக பிரித்து இட்ஸ் அ மியூட்டிவேஷன் ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க DSM-5ல. தட்ஸ் ஆல், நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு ஆர்டிஸ்டிக் டிஸார்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இது வந்து ஒரு டிபிக்கல் நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல வயரா இருக்கும் இல்லையா, தட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிரெயின் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நிறைய நியூரலாஜிக்கல் இது இருக்கும், சின்ன சின்ன மைன்யூட் சினாப்சிஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அதாவது டிபிக்கல் பர்சன்ல இருந்து இவங்களுடைய நியூரோ ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன் வந்து டோட்டலி வேற மாதிரி வேற லெவலா வந்து இதாயிருக்கும். நிறைய கேப்ஸ் இருக்கும், நிறைய குட்டி 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 மைன்யூட் என்ன சொல்றது அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் நடக்கக்கூடிய இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆனோட்ஸ், அதாவது இம்பல்சிவ் கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால தான் அவங்கள மட்டும் டிப்பிக்கலா நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை மேஜரா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன்ல பெரிய அடி விழும். ஆர்டிசம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம், சோஷியல் இன்ட்ராக்ஷன் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரெண்டுமே அடி விழுகிறதுனால அவங்களோட பிஹேவியர் வந்து டோட்டலாக அப்சைட் டவுனாக மாறும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது, வாட் யூ நீட் அப்படின்றத சொல்ல முடிகிறது அப்படின்றது தான் கம்யூனிகேஷன். அதை சொன்னா தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு பார்க்கில் போய் விளையாடும் போதோ அங்கே இருக்கிற சக குழந்தையோட உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லும் போது தான் அங்கே ஒரு சோஷியல் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும், ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் இருக்காது, கம்யூனிகேஷன் இல்லாததுனால சோஷியல் இன்டராக்ஷன் பெருசாக இருக்காது, சோஷியல் இன்டராக்ஷன் இல்லாததுனால எக்ஸப்ட் த மாம் அண்ட் டேட், அதாவது பேரண்ட்ஸை தவிர வேற எல்லாருக்குமே அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறதும் அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இவங்க இந்த குழந்தைங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லவும் முடியாது. மற்ற குழந்தைங்க எதிர்பார்க்குற பிஹேவியர் இந்த குழந்தைகிட்ட இல்லாததுனால அதுல இந்த குழந்தைங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கோவத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்டு அக்ரெஷன். அக்ரெஷன் வந்து என்னால் எதுவும் சொல்ல முடியல, என்னால் எதுவும் பேச முடியல, நீ வந்து என்னையே புரிஞ்சுக்கல, நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி இட் லீட்ஸ் டு அ ஃப்ரஸ்ட்ரேஷன். அதில் வந்து இந்த குழந்தை ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியரை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ பிஹேவியர் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் ஹியர். கம்யூனிகேஷன் அடி வாங்கும், சோஷியல் இன்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும், பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். அதாவது வேணும்னு பண்ணுறது கிடையாது, பட் தட் இஸ் ஹவு தியர் பிரெயின் ஹாஸ் பீன் வயர்ட். கிளினிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ASD அக்கார்டிங் டு DSM-4: the impairment in social interaction, impairment in communication, restricted behavior. இதுதான் மேஜர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் லைக் சோஷியல் சேலஞ்சஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி போய் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. தே ஃபைண்ட் இட் ரியலி டிஃபிகல்ட். சொசைட்டியில் வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம வந்து நிறைய சொல்லி கூட்டிகிட்டு போகணும். ப்ரீப்ரிப்பேர்ட்னு சொல்லுவோம். ப்ரீப்ரிப்பேர்ட் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தைய அப்படின்னா, அந்த குழந்தைய மேரேஜ் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்க வந்து 2 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். மேரேஜ் ஹால்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது.
அவங்களுக்கு ஓவர் லவுட் பிடிக்காது, பிரைட் லைட்ஸ் பிடிக்காதுன்றதை விட ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அந்த விஷயத்துலலாம். ஸோ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போனோம்னா பிரைட் லைட்ஸ் இருக்கும், கலர் கலராக மின்னும். அண்ட் தென் அங்கே இருக்கிற ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ், ஓவர் பலூன், ஓவர் பூவோட வாசனை, அது கூட அந்த குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணும், ட்ரிகர் பண்ணும்போது அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் ஓவர் பீட் சவுண்ட் லைக் டம் 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 பி பி, அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசிவ் லெவலுக்கு போகும்போது காதை பற்றிக்குவாங்க. தே ஹாவ் த சென்சரி இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது இங்கேருந்து நாங்கள் ஒரு குழந்தைய ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறோன்னா, we need to prepare his mind first, we need to prepare some of the calm down strategies second, and we need to have some alternative things. உடனே பேக் பண்ணி வர்ற மாதிரியோ, இல்லை அவனை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ, இல்லை அவனை பார்த்துக்கிட்ட மாதிரி அவனை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகிறதோ, it is very, very mandatory. So these are the social challenges. Communication differences. எல்லா குழந்தையும் சரளமாக கிடுகிடுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ண ஒரு குழந்தை, ஆட்டிசம் குழந்தையா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களா சொல்ல மாட்டாங்க, எனக்கு இன்ன நீடு, ஐ ஹாவ் டு கோ ஃபார் தி பாத்ரூம், எனக்கு பசிக்குது, வா சாப்பிட போகலாம், இதெல்லாம் சொல்ல தெரியாது. இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின், தே வில் ரிப்ளை. That too only on a trained situations. ஏற்கனவே தெராபிஸ் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ஸ்பீச் தெராபிஸ் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தென் உனக்கு பசிக்குதா தம்பி, சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா, ஓகே சாப்பிடலாம், இப்படி வரும். ஆனால் அது கூட ஒரு ரொபாட்டிக் பேச்சு மாதிரி தான் இருக்கும். சாப்பிடலாம், ஓகே சாப்பிடலாம், அதில் ஒரு இமோஷன் இருக்காது. அதில் ஒரு இந்த அம்மா கேட்குறாங்க, அப்பா கேட்குறாங்க, அப்பா கேட்டால் எப்படி பண்ணணும், பசங்க கேட்டால் எப்படி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு நயந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது அப்படின்றது நார்மல் குழந்தைகள்கிட்ட இருக்கும், இவங்க கிட்ட இருக்காது. ஸோ தெர் இஸ் எ கம்யூனிகேஷன் டிஃப்ரென்சஸ். ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ்னா ஒரு பேஸ்கெட், ஓகே, ஒரு பேஸ்கெட்டில் ஒரு நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஒரு பேஸ்கெட்டில் கிட்டத்தட்ட 15 ஐட்டம் வாங்கி அடுக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா, இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பேஸ்கெட்ல இருக்கிற எல்லா ஐட்டமையும் அழகா எடுத்து வெளியில வைப்பான். அதே மாதிரி முடிச்ச உடனே திருப்பியும் அவன் என்ன ஆர்டர்ல எடுத்து வச்சானோ அதே ஆர்டர்ல திருப்பியும் அடுக்கி வைப்பான் பேஸ்கெட்ல. இது வந்து ஒன் டைம் பண்ணினா பரவாயில்ல. இஃப் த சைல்ட் ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் திஸ் ஆக்ஷன், he or she will continue this for quite a long time. Long time in the sense, morning ஆரம்பிச்சு நைட்டு முடிகிற வரைக்கும் அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரிப்படிட்டிவ் பிஹேவியர். செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி அழுக்காம செய்கிறது. திஸ் இஸ் ரிப்படிட்டிவ் பிஹேவியர். சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ் அப்படின்னா, நம்ம டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் 5 சென்சஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? கண்ணு, காது, மூக்கு, அதுக்கப்புறம் டச்சு அண்ட் தென் டேஸ்ட், இப்படி பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் 5 சென்சஸ். இது போக that is another 3 is there. That is called as interoceptive one. That is completely on your internal nerves based பண்ணி இருக்கும். அந்த நர்வ் ஸ்டிமுலன்ஸ் கொடுக்கறத பொறுத்து இவங்களோட பிரெயின் வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் the seventh one is vestibular. Vestibular அப்படின்றது இட் இஸ் மோஸ்ட்லி கனெக்டட் வித் யுவர் காது. அதாவது வெஸ்டிபியூல் போன் இருக்கு இல்லையா, which is presented inside your ears. அதை பேஸ் பண்ணி இவங்களுடைய ஒரு சென்சரி ஆர்கன் ஒர்க் ஆகும். இன்னொன்று ப்ரோப்ரியோசெப்டிவ் அப்படின்மோ. ப்ரோப்ரியோசெப்டிவ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆக்ஷன்ஸ் based on your bones and muscles. We call it the other way as in motor. இந்த ப்ரோப்ரியோசெப்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குழந்தையோட சென்சிட்டிவிட்டி லெவலை பொறுத்து எல்லாமே மாறும். மேம் என்ன நம்ம முடிக்கல, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, த அதர் ஒன் இஸ் ஃபோக்கஸ்ட். அதர் ஒன் இஸ், அது என்னது பாயிண்ட், சாரி, ஃபோக்கஸ்ட்
Okay. Focused, sorry, focused interest. Focused interest அப்படின்னா ஒரு விஷயம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே, என்னோட அக்கா பையன் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும், ஹீஸ் அன் ஆர்டிசம் பாய். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he is very good at saying the ABCs and 1, 2, 3 number and the character, I mean the what to say, letters and numbers. He's very fond of the letters and numbers. அவன்கிட்ட இந்த ஏபிசிடியில் ஒரு 15 செட்டு இருந்தது பார்த்துக்கோங்க, இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அண்ட் கேபிட்டல் லெட்டர் ஏபிசிடி மட்டும் கிட்டத்தட்ட 7 செட்டு 8 செட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஏபிசிடிஸ் வந்து ஒரு 4-5 செட்டு வச்சிருப்பான். அவன் என்னென்னலாம் வேர்ட்ஸ் பார்க்குறானோ, டிவியில், ஃபோனில், நாங்கள் பேசும்போது, புக்கில் இருக்கிற வேர்ட்ஸு, இது எல்லாத்தையும் அந்த லெட்டர்ஸை வச்சு ஹி ஸ்டார்டட் grouping a sentence, either a sentence or a word. என்னதான் சொல்றேன், ஒன்று என் பேரை சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா பேர் சொன்னாலும் சரி, இல்லை அவங்க தாத்தா பேரை சொன்னாலும் சரி, அப்படியே அதை சொல்லிட்டு அழகாக ஸ்பிளிட் பண்ணி he started making up a word. Even if it is a 20-letter word, he can still make it within fraction of seconds. He started saying the ABCD at the age of 12 months. At the age of 12 months, A to Z within fraction of seconds, and the same reverse reaction Z la irundhu A varaikkum he will go the same pace, avlo fast ah solluvom. அதே மாதிரி 1 to 50 சொல்லுவோம், 50 ல இருந்து ரிவர்ஸ் டு 1 வரைக்கும் சொல்லுவோம். நமக்கு அது தடுமாறும். 50, 49, 48 இப்படி போயிட்டு இருக்கும், நடுவில் ஸ்டாப் ஆகிடும் நமக்கு. அவன் அதை அழகாக கீனாக கொண்டு போவோம். இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் தி ஏபிசிடி அண்ட் ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் தி நம்பர்ஸ். அதுதான் ஃபோக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் ஒரு தலைவணையில் கூட இருக்கலாம். சில குழந்தைங்க வெறும் இந்த ட்ரக்காக வாங்கி பார்த்தீங்கன்னா வீடு பூரா ட்ரக்காக நிறுத்தி வச்சுருப்பாங்க. சில குழந்தைங்க பலூன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஆஃப் பலூன்ஸை மட்டும் வாங்கி வீடு பூரா ரெப்பி வச்சுருப்பாங்க. ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஆட்டிசம் சைல்டுக்கு வந்து இதுதான் இன்ட்ரெஸ்ட், இந்த பர்டிகுலர் போர்ஷனில் தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சென்சரி ஆக்ட் எதை பேஸ் பண்ணி அவங்களோட சென்சரி அடி வாங்குதோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறும், அவங்களுடைய விளையாட்டு பேட்டர்ன் மாறும், அவங்களோட பிஹேவியர் மாறும், அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் மாறும். எல்லாமே வந்து ஆனால் ஒன்னோட ஒன்று கொலாபரேட்டட் தான். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். கேரன் மேம். இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன். இது ஏன் நம்ம வந்து ஹால்மார்க் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஎஸ்டின்னு சொல்கிறோம்? கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வேணும் ப்ளீஸ். இது ஏன் நம்ம வந்து ஹால்மார்க் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஎஸ்டின்னு சொல்கிறோம்? இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட், சரிங்களா? இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட். ஹால்மார்க்குடைய இது வந்து எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட், இப்படி தான் இருக்கும், இது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த பேசிஸ் மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இந்த பேட்டர்னில் இந்த டிசைனில் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பண்ணுறது. Often affects how individual understand and respond social cues. எதுல ப்ராப்ளம் வரும்னா சோஷியல் கியூஸ் கொடுக்கறதுல ப்ராப்ளம் வரும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுல ப்ராப்ளம் வரும், கம்யூனிகேட் இமோஷனலி அப்படின்ற பேட்டர்னே அங்க இருக்காது. நான் இமோஷனலா முதல்ல பேசிக் இமோஷன்ஸ் லைக் ஆங்கர், சேட், கோவம், பசிக்குது, அது கூட ஒரு எமோஷன் தான். பசிக்குது, ஹங்க்ரி, அது கூட ஒரு எமோஷன் தான். அதுக்கப்புறம் வந்து குழப்பத்தில் இருக்கேன், தூக்கம் வருது, இதெல்லாம் ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். தனக்கு என்ன எமோஷன் இப்போ ப்ரெசன்ட்ல அவன் இருக்கான் அப்படின்றது சொல்ல தெரியாது. அப்ப இமோஷன்ஸை சொல்ல வைக்கிறதுக்கே நாம வந்து அவங்களுக்கு விஷுவல் கியூஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்கள ஜெஸ்டர்ல பாயிண்ட் அவுட் பண்ண வச்சு, மெதுவாக அட்டைனேஷன் ஆஃப் வேர்டை சொல்லி கொடுத்து, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நான் என்னடா பண்றேன், ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு என் தம்பி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த இமோஷன் அப்ப கூட சொல்ல தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த இமோஷன் கார்டை தூக்கி காமிப்பானுங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ ஸ்கை இஸ் நாட் ஃபீலிங் வெல் அப்படி. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். இமோஷனலி ஐம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு அந்த குழந்தை இமோஷன் கார்டை எடுத்து காமிச்சா, யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், ஃபைன். ஸோ வாட் மேக்ஸ் யூ நாட் ஃபீலிங் வெல்? பசிக்குதா, வயிறு வலிக்குதா,
காது வலிக்குதா தொண்டை வலிக்குதான்னா அதுக்கும் கார்டு போட்டு தான் காமிக்கணும், விஷுவல் கியூஸ் போட்டு தான் காமிக்க முடியும். அப்பதான் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருப்பாங்க. போர் சோஷியல் இன்டராக்ஷன், டிஃபிகல்டிஸ் இன் ஆர்டிசம் என்னென்ன பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆர் நோ ஐ கான்டாக்ட். லிமிட்டட் ஐ கான்டாக்ட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தெராபிஸ் கொடுத்தா லிமிட்டட் ஐ கான்டாக்ட் வரும். இல்லை ரொம்ப வந்து ஹைப்பரா இருக்கான் அந்த குழந்தை அப்படின்னா ஐ கான்டாக்டே இருக்காது. ஃபியூ செகண்ட்ஸ் கூட தான் அவங்களால பார்க்க முடியாது ஒருத்தர் டேரா. சில பேர் சொல்லுவாங்க என் பையன் நல்லா ஐ கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்பாங்க. ஹி இஸ் நாட் கான்டாக்டிங் யூ த்ரூ ஐஸ். உங்களோட ஐஸ் மூலியமா அவன் வேற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க அப்ப ரியாக்ஷனை முன்னாடி உட்காந்து பண்ணுங்கன்னு பேரண்ட்டை உட்காந்து செஞ்சோம்னா அந்த பேரண்ட் வந்து அவங்க ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷனே இருக்காது. அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்க அம்மாவோட ஐஸ் மூலியமா அவன் பின்னாடி அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம என்னடா பார்த்து எழுது அப்படின்னோம்னா பின்னாடி இவங்களை விட்டுருவான், பேரண்ட்டை விட்டுருவான். பேரண்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எழுதிட்டு இருப்பான். ஸோ இதுதான் வந்து லிமிட்டட் ஐ கான்டாக்ட். Difficulties with socio-emotional reciprocity. Reciprocity na? Reciprocity na? Social emotional அப்படின்ட்டு social emotional reciprocity na? பதில் சொல்றது பேக் ஒரு क्वेश्चनக்கு ரிப்ளை பண்றது. ஓகே. ஸோ நீங்கள் சோஷியலாகவும் ப்ளஸ் இமோஷ்னலாகவும் ஏதாவது நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா டிலேடாக வரும், அல்லது அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ இருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம உடனே கேட்டிங்கன்னா ஆன்சர் வராது. நீங்கள் இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு கொஞ்சம் அவனை யோசிக்கிற விடுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவன் மண்டையில் அந்த வயர் வந்து ஒர்க் ஆகி இவங்க என்னதான் கேட்குறாங்க, நான் இதை வாங்கியிருக்கேன், ஐ ஹாவ் டு சே த ஆன்சர் அப்படின்னு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்போது we need to provide him a solid space for him to understand and reciprocate to the question we are asking. அதுதான் challenges with non-verbal communication. வெர்பல் குழந்தையா இருந்தா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். நான் வெர்பலா இருந்தாங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்றது ஜெஸ்டர்லையும் சொல்ல தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு ஜெஸ்டரே தெரியாது. ஒன்று அழுவாங்க இல்லை சிரிப்பாங்க, ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று சந்தோஷமா இருந்தாங்கன்னா சிரிப்பாங்க, ஆன்சைட்டியா இருந்தாலும் சிரிப்பாங்க, கியூரியஸா இருந்தாலும் சிரிப்பாங்க, கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் சிரிப்பாங்க. So how you will know which particular type he is laughing? தெரியாது. பசிச்சாலும் அழுவான், சோகமா இருந்தாலும் அழுவான், பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அழுவான். எங்க ஆனா பெயின் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னா தெரியாது. ஸோ அது உங்களுடைய நான்-வெர்பல் கம்யூனிகேஷனோட பெரிய இஷ்யூ. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பியர் ரிலேஷன்ஷிப். as I told you, there is nil, 0 or nil of peer communication. ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க தெரியாது. ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்பெக்டட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே ஃபோர்ஸ். ஒரு ஆர்டிசம் பேபியை நீங்கள் கொண்டு போய் பார்க்கில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி முதல்ல யாரும் சேர மாட்டாங்க அந்த குழந்தையோட. அப்படியே சேர்ந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா இவன் போய் அவங்கள வேகமாக அமுக்கி பிடிப்பான். மற்ற குழந்தைங்க இவனை வேகமாக அப்சர்வ் பண்ணி பிடிச்ச உடனே இவன் கையை உதறி விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா இவனை பிடிச்சி தள்ளிடுவாங்க. That he took it as a very very sensitive. என்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டான் அப்படின்னா ஏன் தள்ளுனான்றதை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நேராக போய் அடிச்சு இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவாங்க, அக்ரெசிவா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த குழந்தையுமே போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும். ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பியர் ரிலேஷன்ஷிப். அப்புறம் லேக் ஆஃப் ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படின்னா குரூப்பா உட்கார வச்சு நீங்க பண்ண சொன்னீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. தே லிவ் ஆன் தேர் ஓன் வேர்ல்ட். தே வாண்டட் டு பி அலோன். தே won't join hands with their peers.
பேச மாட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் டிஃபர் ஆகும். ஆனால் they are highly intelligent. Autism is highly intelligent. பட் என்ன ப்ராப்ளம்னா பிகாஸ் ஆஃப் தேர் லெஸ் கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு அக்ரெசிவ் பேட்டர்ன் இருக்கிறதுனால சோஷியல் இன்ட்ராக்ஷன், பியர் ரிலேஷன்ஷிப்லாம் பயங்கரமாக அடிவாகும். மைண்ட் பிளைண்ட்னஸ். மைண்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா மைண்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா இருக்கீங்களா? உங்களோட தாட் ப்ராசஸ், இன்டென்ஷன்ஸ், இமோஷன்ஸ் இது எல்லாத்துலயும் வேற யாரோ என்னமோ சொன்னீங்க. தாட் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும் இல்லையா? ஆமா, தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ், அதை ப்ராசஸ் பண்ற டைம் இதெல்லாம் வந்து நார்மல் கிட்ஸை விட ரொம்பவே குறைச்சலா இருக்கும். ஐ மீன் இட்ஸ் வெரி லெஸ் டைம் எடுக்கும். 10 year old வந்து ஒரு 5 year old மாதிரி ஸ்லோவா திங்க் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இருக்கும் மேம். அதாவது எப்படின்னா உங்களோட ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா there is 2 type of age. நம்ம முதலே படிச்சிருப்போம் டெவலப்மெண்டல் சைக்காலஜில மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஓகேங்களா? there is a topic called milestone development, delay in milestone development. அதுல வந்து we would have gone through the chronological age and the mental age. Chronological age is nothing but your physical age. பிறந்ததுல இருந்து இந்த வயசு வரைக்கும், that is your chronological age. mental age அப்படின்றது உங்களோட திங்கிங் ப்ராசஸ், உங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், உங்களோட ஸ்பீச், உங்களுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன், அப்புறம் நீங்க எந்த வயசுல என்ன அட்டைனேஷன் கொடுத்துருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மாச குழந்தை பேப்ளிங், கூவிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு 1.5 வயசுல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, 1.5 வயசுல நல்லா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து டெவலப்மெண்டல்ல ஜெனரலா நடக்கக்கூடிய அந்தந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இன்ஸ்டன்சஸ். பட் இவங்களுக்கு என்ன ஆகும்னா வர்ற பேச்சு நார்மலா வர குழந்தைக்கு இந்த ஸ்டேஜ்ல தான் வருதுன்னா இவங்களுக்கு அட்வான்ஸா வந்துடும். ஒன்று அட்வான்ஸா வரும், இல்லை ஸ்லோவா வரும். பட் அட்வான்ஸா பேச்சு வந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் டிலே ஆகும். திங்கிங் ப்ராசஸ் ப்ராப்ளமா இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் பெர்மினன்ஸ்னு ஒன்று படித்தோம், அதெல்லாம் வந்து ப்ராசஸ் கஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு. ஒரு பார்க்காத ஒரு அர்த்தமே புரியாத ஒரு விஷயத்த நார்மல் சில்ட்ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் மக்கப் பண்ணி ஒப்பிக்க முடியும். இவங்களால மக்கப்பிங் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே உங்களால வர முடியாது. நீ எனக்கு வந்து ஃபுல் கான்செப்ட் சொல்லிக் கொடு, ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஆர் நாட் டன் வித் த கான்செப்ட்ஸ் ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அப்படின்னு முடிச்சிருவான். தட் இஸ் எ பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். பாருங்க, திஸ் இஸ் ஆன் DSM-4. முதல்ல இருந்தது DSM-4ல ஆர்டிஸ்டிக் டிஸார்டர், ஆஸ்பெர்கர் டிஸார்டர், child disintegrated disorder, Rett's disorder, and pervasive developmental disorder non otherwise specified. இது DSM-4 ஓடது. அதுல ஸ்பெக்ட்ரம் தான் இருந்தது. பட் ஆனா இங்க ஆர்டிஸ்டிக் டிஸார்டர் அப்படின்றத வந்து மைல்டு, ஐ மீன் மைல்ட், மாடரேட் அது வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க. மைல்ட் அண்ட் மாடரேட் லெவல். அதுக்கப்புறம் டைரக்டா வந்து ப்ரொஃபவுண்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சிவியர், ப்ரொஃபவுண்ட் அந்த ரேஞ்ச் வந்துருச்சுனாலே மைல்ட் அண்ட் மாடரேட், ட்ரேசஸ் மைல்ட், மாடரேட் அப்படி வச்சிருந்தாங்க ஆர்டிசம் டிஸார்டரை. மாடரேட்ல இருக்க அடுத்த ஸ்டேஜஸ்க்கு ஏஎஸ்டி ஆர்டிசம் போச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். 50% ஆஃப் த சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கும். சிவியருக்கு போகும்போதே சிவியர் வந்து மென்டல் டிஸார்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் 50% ஆஃப் த சில்ட்ரன். அதுக்கப்புறம் எபிலெப்சி வர ஆரம்பிக்கும். 30% ஆஃப் தி ஆர்டிஸ்டிக் டிஸார்டர் ஹேவ் எபிலெப்சி. 2 டைப்ஸ் ஆஃப் எபிலெப்சி இஸ் தேர், கிராண்ட் மால் அண்ட் பெட்டிட் மால். கிராண்ட் மால் அப்படின்றது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், போயிடும். ஆனா அவங்களுக்கு அது போன உடனே பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன படிச்சோன்றது ஞாபகம் இருக்காது. திருப்பி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஆமா இதான் நான் படிச்சேன், இந்த கான்செப்ட்ல படிச்சு இல்லை அப்படின்னு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனவுடனே சொன்னோம்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து திருப்பி எடுக்க ஆரம்பிச்சோம். கிராண்ட் மால். பெட்டிட் மால் அப்படின்றது பெருசா வரும் காக்கா வலிப்பு. பட் ஒரு நாள் ஃபுல்லா அவஸ்தைப்படுவாங்க. கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில வந்துடும் அந்த குழந்தைக்கு. ஹெவியா இருக்கும். அந்த ஒரு நாள் கழிச்சு அவங்க எந்திரிக்கும் போது most of the children will have a severe fever. ஃபீவரோட எந்திரிப்பாங்க. சுத்தமா அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த எதுவுமே மைண்ட்ல இருக்காது. கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். முதல்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி முதல்ல இருந்து வரணும். பெட்டிட்மா which is very dangerous too. ஆர்டிஸ்டிக் டிஸார்டர். ஆஸ்பெர்கர் டிஸார்டர் இது வந்து DSM-4ல தனியா ஒரு கேட்டகரியா இருந்தது. DSM-5ல இதை வந்து ASD-க்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுல இருக்க எல்லாம் எக்ஸப்ட் த ரெட்ஸ் டிஸார்டரை தவிர ஆர்டிஸ்டிக் டிஸார்டர், ஆஸ்பெர்கர் டிஸார்டர், சைல்டு இன்டகிரேட்டிவ் டிஸார்டர் அண்ட் பெர்வேசிவ் PDD இது 4மே ஒரே கைண்ட் ஆஃப் சிம்டம் தான் இருக்கும். Their kids will have a communication disorder, social interaction disorder, and their what do you call it is the emotionals எதுவுமே சொல்ல தெரியாது. பட் ஆர்டிஸ்டிக் டிஸார்டருக்கும் ஆஸ்பெர்கஸ் டிஸார்டருக்கும் ஒரு பெரிய இது உண்டு. ஆர்டிசம் டிஸார்டர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 50 to 70% of the IQ will be there. Whereas Asperger's disorder அப்படின்னு இருக்கவங்களுக்கு high level IQ இருக்கும். High level IQ more than 70%. More than 70% to 100% வரைக்கும் இருக்கும் IQ. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மல் ஆர்டிசம்க்கு கொடுக்குற மாதிரி கியூஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராசஸ்ல மட்டும், அதாவது தாட் ப்ராசஸ்ல மட்டும்தான் அடிவாங்குமே தவிர பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ரொம்ப வந்து இதா ஏஎஸ்சி பெக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அவங்களுக்கு வெர்பல் கியூஸ் கொடுத்தாலே அவங்க வந்து நல்லா பண்ண முடியும். இதுதான் ஆர்டிசத்துக்கும் ஆஸ்பெர்கஸ் டிஸார்டர்லையும் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். போத் தீஸ் கேட்டகரிஸ் ஆர்டிசம் ஆஸ் வெல் அஸ் தி ஆஸ்பெர்கஸ் டிஸார்டர் ரெண்டு பேருக்குமே வந்து லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கும். மேக்ஸ்ல நல்லா ஃப்ளரிஷ் ஆவாங்க. நீங்க சம் போட்டு கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பரை இன்டூ அப்படி 2 டிஜிட் பிளஸ் இன்டூ இன்னொரு செகண்ட் 2 டிஜிட்ஸ் போட்டு ஈக்குவல்ஸ் டு நீங்க நம்பரை எழுதும் போதே they will say the answer. They are very strong in numbers and they are very good at communication. அதாவது எப்படின்னா பேச மாட்டாங்க. Communication in the sense they will not speak out through the mouth, whereas if you write a question they will give an answer, exact answer with a very good grammatical English. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சைல்ட் டிஸ்இன்டகிரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்றது ஒரு 500 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு தான் அது வரும். இட்ஸ் அ வெரி ரேர் சிம்டம். ரெட்ஸ் டிஸார்டர் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிப்பேன், நீங்க அதில் பார்க்கலாம். ரெட்ஸ் டிஸார்டர் அப்படின்றது இட் இஸ் அ DSM-5 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெனட்டிக் மியூச்சுவேஷன், எக்ஸ்லிங்க்ட் ஜெனட்டிக் மியூட்டிவேஷன் அதுக்கு கீழே வருது. இட்ஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி ஆரம்பிக்கும் போதே சிவியர்ல தான், அதாவது சிவியர்ல தான் ஆரம்பிக்கும். மைல்டு மாடரேட்லாம் கிடையாது, சிவியர்ல தான் ஸ்டார்டே ஆகும். ஸோ தேர் IQ லெவல் இஸ் வெரி லெஸ். ஃப்ரம் 20 to 35% தான் அவங்களோட IQ லெவல் இருக்கும், அதுக்கு மேலே வராது. அண்ட் ஆஸ்பெர்கர் டிஸார்டர், ஆர்டிசம் டிஸார்டர் இதெல்லாம் வந்து PDD இதெல்லாம் வந்து பசங்களுக்கு தான் நிறைய வரும், பொண்ணுங்களுக்கு வராது. வேறஸ் ரெட் டிஸார்டருக்குல பொண்ணுங்களை தான் அஃபெக்ட் பண்ணும், பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ PDD இஸ் நோ மோர் இன்டு தி டயக்னோஸ்டிக் டூல். இட் இஸ் பீன்ஸ் ஆடட் இன்டு ASD, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. DSM-3 பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே இன்னொன்னுமே நிறைய இருந்தது. ADHD, OCD, அப்புறம் வந்து ஆர்டிசம் பிளஸ் ADHDன்னு வரும். இட் இஸ் கால்ட் AU ADHD.
ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி ரெண்டுமே காம்பினேஷன்ல இருக்கும் அது. ஸோ ஆன்சைட்டி டிஸார்டர்னு தனியாக இருந்தது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம்னு தனியாக இருந்தது. ஸோ அதில் DSM-3ல வந்து கிட்டத்தட்ட 16 different varieties of disorders being categorized under autism. இப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. இம்பேர்மெண்ட் இன் கம்யூனிகேஷன். இது ISD வந்து வெர்பலும் அடி வாங்கும், நான் வெர்பலும் அடி வாங்கும். வெர்பலாகவும் அவங்களால கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வெர்பல் இன் த சென்ஸ் ஜெஸ்டர், அது வேணும், தண்ணி குடிக்க வேணும் அப்படின்னு கையை தூக்கி காமிக்கிறது, பசிக்குது அப்படின்னு மூஞ்சியை சுண்டிட்டு காமிக்கிறது, இந்த மாதிரி நான் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்குமே அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு சொல்ல வராது. அதுக்கும் நம்ம வந்து நிறைய சப்போர்ட்டிவ் டூல்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் சொல்லி கொடுப்போம். வேரியஸ்னு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்டல் லெவல், அது குழந்தைக்குடைய சேலஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்டல் லெவலும் மாறும். மைல்டா இருந்தாங்க அப்படின்னா ஈஸி டு சேஞ்ச், ஈஸி டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் லெவல் டு அதர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல். மாடரேட் அப்படின்றப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மாடரேட் அப்படின்றது. சிவியர் அப்படின்றது அவங்களுக்கு மென்டல் டிஸார்டரும் சேர்ந்து அவங்களோட அலாங் வித் ஆட்டிசம் their mental disorder also starts to initiate. அப்போ வந்து அளவுக்கு அதிகமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தலையில் அடிச்சுக்குவாங்க, ஹெட் பேங்கிங் பண்ணுவாங்க, கூட இருக்கவங்களை கடிச்சிடுவாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் அக்ரெசிவாக பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ப்ரொஃபவுண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பெருசாக சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒகேஷ்னல் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலில் அவங்கள வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கை செலவு வர மாதிரி சம்திங் ஏற்பாடு பண்ணுவோம். அந்த ஒகேஷ்னல்லையே வந்து அதர் ஆக்டிவிட்டீஸும். ஸோ இதை தனியாக ஒரு ஆக்குபேஷனல் தெராப்பி அப்படின்னு கொண்டு போகாமல் அவங்களுடைய வாழ்வியல் முறையவே மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மாதிரி பண்ணி தருவாங்க. தட் இஸ் யுவர் ஒகேஷ்னல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இஸ் யுவர் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ். காக்னேட்டிவ் தான் உங்களுக்கு தாட்ஸ், திங்கிங், தேர் ப்ராசஸ். நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்டிவ் அண்ட் தென் ரிசப்டிவ். அக்செப்ட் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயத்த முதல்ல நம்ம காதோ கண்ணோ கேட்குது, அதை வந்து அது மூளைக்கு ப்ராசஸ் பண்ணுது. அந்த மூளை ப்ராசஸ் ஆகி நம்ம தாலமஸ்க்கு போனோடனே அங்கேருந்து ரிப்ளை கொடுக்கும். நீ இந்த கொஸ்டின் கேட்குறான், நீ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் சொல்லு அப்படின்னு தாலமஸ் வந்து சொல்லும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாலமஸ் சொல்றத கேட்டுட்டு தே வில் கம் டு த ரிசப்டிவ் ஃபிகர்ஸ். இங்கேருந்து உள்ளே போய் உள்ளேருந்து ரிசப்டிவ் கொடுக்கும். நீ வந்து இந்த ஆன்சரை சொல்லுன்னு ரிசப்டிவ் கொடுத்தா தான் அந்த குழந்தையால அந்த கேட்க வேண்டிய கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து அந்த குழந்தையால கொடுக்க முடியும். வேறஸ் இந்த குழந்தைங்களுக்கு ரிசப்டிவ் லாங்குவேஜஸ்ல அடிவிடும். ஸோ their cognition level is also has the problem. Personal strengths, தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தன்னுடைய வீக்னஸ் என்ன. இப்போ நம்ம நார்மல் குழந்தைகிட்ட ஒரு 10 வயசு குழந்தைய கூப்பிட்டு டே உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட வீக்னஸ் என்னன்னு கேட்டா அவன் சொல்லுவான், எனக்கு இதுதான் ஸ்ட்ரென்த்து. அட்லீஸ்ட் வீக்னஸ் சொல்ல தெரியாட்டினாலும் எனக்கு தான் ஸ்ட்ரென்த்து நான் சொல்லுவான். பட் இவங்களால சொல்ல தெரியாது. பர்சனல் ஸ்ட்ரென்த் அது ஃபிசிக்கலாக இருக்கா மென்டலாக இருக்கா சொல்ல தெரியாது. verbal communication challenges, delayed speech development. நார்மலா ஒரு காப்பிங் பிஹேவியர், ஒரு சாதாரண ஒரு சவுண்டு, அதை இவங்களால அந்த டயத்துக்குள்ள சர்டைனேஷன் பண்ண முடியாது. எக்கோலாலியா அப்படின்னா ஒருத்தவங்க பேசுறத பார்த்துட்டு அதே மாதிரி இமிட்டேஷன் சவுண்டு கொடுக்கறது எக்கோலாலியா. ஃபிளாட் அண்ட் அன்யூஷுவல் டோன், this is flat. Unusual tone is நிறைய குழந்தைங்க பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. சம்டைம்ஸ் தே யூஸ் டு ஹம் த சாங்ஸ். சவுண்டே வராது, வேர்ட்ஸே இருக்காது, பட் தே ஜஸ்ட் டூ சம் ஹம்மிங். அது என்ன ஹம்மிங் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூல்ல வேற ஏதாவது ரைம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து
அந்த ரைமிங்கோடைய சவுண்ட்ல ஏதாவது ஒன்று இருக்கும், ஆனால் வேர்ட்ஸ் வராது. அதுவும் கான்ஸ்டண்ட்டாக அதே வருமா அப்படின்னா அதுவும் வராது, மாறி 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 வரும். ஸோ that is your flat or unusual tone. Literal interpretation. Literal interpretation. Oh, sorry. ஹலோ. சாரி ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்ப்பா, தூக்கம் வருது. லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் அது என்ன? லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் கேளுங்க. இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. they have a special school இல்ல? they do, or they just join with the general school, but they do a lower step. The children who's having an impairment, especially in autism children, if they put in a general school, what happens is the general teachers don't understand what kind of a behavior or why the child is doing this or that. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா எல்லா குழந்தைங்கள்ட்டையும் கேட்குற மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்பாங்க. நம்ம ஆளுக்கு கம்யூனிகேஷன்ல அடி வாங்கினதுனால they cannot open their mouth to say what is going on inside. இவங்க கேட்குற கொஸ்டினும் அவங்களுக்கு ப்ராசஸ் ஆக டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் ஸ்கூல்ல தே இக்னோர் த சைல்டு அண்ட் தட் கிரியேட்ஸ் அ பிஹேவியர் இஷ்யூ. அதனால மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பண்ற தப்பான விஷயம் என்னன்னா, என் குழந்தை ஆட்டிசமா இருக்கு அப்படின்றதே தெரியாது, குழந்தை பேச மாட்டேங்கிறான் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு இன்டராக்ஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பியர் குரூப்ல போடுவாங்க. பட் ஆனால் ஜென்ரல் ஸ்கூல்ஸ்ல திஸ் இஸ் ஹேப்பனிங். இக்னோர் பண்ணிடுவாங்க அந்த குழந்தை. அந்த 2 தடவை கேட்பாங்க, அந்த குழந்தை பதில் சொல்லாது. 3ஆவது தடவை அதை இக்னோர் பண்ணுவாங்க, சைலண்ட் ரூம்ல கொடுத்துருவாங்க. எல்லா குழந்தையும் வெளியில உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு வந்துருவாங்க. அது என்ன கிரியேட் பண்ணும்னா மெல்டவுன் கிரியேட் பண்ணும். ஐ எம் ஆல் அலோன் ஹியர், நோபடி இஸ் டேக்கிங் மீ இன் அப்படின்னு ஒரு மெல்டவுன் கிரியேட் பண்ணும். Tantrum is something we know why the kid is doing because they are in demand, whereas meltdown is something going on inside their brain which we cannot read. Meltdown is very very severe. Meltdown வந்துச்சு அப்படின்னா அந்த meltdown ஸ்டாப் ஆகிறதுக்கு 5 minutes ஆகலாம், 50 minutes ஆகலாம், 5 hours ஆகலாம். But the more the time that gets extended, the more severity the level is. ஸோ அதுக்கு நம்ம காமிங் டவுன் ஸ்ட்ராட்டஜி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி கொண்டு வரணும். அதனால இப்போ ஓரளவுக்கு லைட்டா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, கூட்டிட்டு வந்து ஜாயின்லாம் பண்ணிக்கிறாங்க. when they see the differences in the child and their behavior, they are recommending the child's parents to have an assessment for this. அவங்க அப்புறம் நிப்மெடுக்கோ இல்லை இங்கே இருக்க லோக்கல் ஃபெசிலிட்டிஸ்லேயோ போய் அசஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் they will come to know the child is in artistic traces or artistic mild or severe level, and then they will bring the child either to an inclusive setup or to the special school setup. அப்போ ப்ராப்பர் அசஸ்மெண்ட் நடக்கும், சைல்டு கேஸ் ஹிஸ்ட்ரி நடக்கும், டெவலப்மெண்ட் எங்கே டிலே ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் they will plan for a short term and a long term goal. Based on that, the IEP can be produced. Any other doubts? Any doubts, guys? Ma'am, can they become normal child mari and the normal age they can they come back to the normal age? Yes. See, it is not curable, Sulaiman sir. Thanks for the question. Yes. Autism is not curable. It is only treatable. Can be modifiable, but not curable. Since இதுவரைக்கும் அதுக்கான காசஸ் கண்டுபிடிக்க முடியல, ஜெனட்டிக்கா, என்விரான்மெண்டலா, இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, வேற ஏதாவது மியூட்டேஷன்ஸ் லெவல் அதனால மாறுதா அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் இன்னும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. பட் தேர் இஸ் நோ சாலிட் எவிடன்ஸ். ஏன்னா each and every single children is having a different set of scenario. They couldn't come to one conclusion why it is happening. So what you're saying is அவங்களால அவங்க இப்போ for example the guy is now around 17 years but right. He's behaving like a 10-year or 5-year kid. So இப்போ ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த 20 years for example
3 years treatment நடக்குது. 20 years ஆனது, அந்த 3 years treatment 17, now he is 20. அப்ப அந்த 20-year kid மாதிரி he can't behave. Still he'll behave as அந்த 10-5 years அப்படிதான் ஆகுமா இல்ல? ஆமா ஆமா, ஏன்னா there is a huge gap in the chronological age and the mental age. மென்டல் ஏஜ் நீங்க chronological age 35 கூட இருக்கலாம், பட் உங்களோட மென்டல் ஏஜ் 6 years ஓல்டுக்கு இருக்கிறது தான் இருக்கு, அதுக்கான ஐக்யூ தான் இருக்குன்னு அப்படின்னா we may try to bridge the gap between the chronological and the developmental age. பட் ஆனா இங்க என்ன நடக்கும், இப்போ ஒரு 5-year சைல்டுக்கு 3.5 years ஓல்டோடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்கள கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லி கொடுத்து அந்த 1.5 வருஷம் கேப்பை we can make it to come for 6 months gap. But what you saying is entirely a different scenario. 20-year-old child, அவருக்கு வந்து mental age is only 10 years அப்படின்னா there is a very very huge gap and that cannot be done. 10 years milestone developmental delay இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இந்நேரம் அவர் வந்து he might be in a severity level. Am I right if I am not wrong? Yeah, my friend has a kid. They forceps la எடுத்த problem. So forceps la வந்து டெலிவரி ஆச்சு. So அதனால தலை வந்து அமிங்கிருச்சு actually. Okay, I got because of that, yeah. So because of that, he's not a special child kind of. So, is he diagnosed under the ASD? Yeah, he's going through the treatment. It's been long actually. He's in Coimbatore now. நான் அவனை பார்த்து 10 years இருக்கும். I mean, பையனை பார்த்து I've been interacting, but he's a well built. அவன் வந்து he's he's okay kind of setup தான். So அதனால he's having a treatment அதெல்லாம் பண்ணியிருக்கான். What he last அவனோட interaction அப்போ what he said is he's okay. So he's not going to the normal school and all. That is 10 years back நான் பார்த்தது அவன் அந்த கிட்ட. அதுக்கப்புறம் what I've spoken to him இப்போ பேசினப்போ he's not going to a normal school அப்படின்னு சொன்னான். So I don't want to அவன்கிட்ட ரொம்ப பேசினா he will feel not comfortable. So அதனால I didn't discuss too much on him. Okay. So just I'm asking. So he can't be a normal child ஆவறதுக்கு, I mean normal அவனோட ஏஜ்க்கு ஈக்குவலா வர்றதுக்கு சான்சஸே இல்லையா? Honestly no. Okay. Honestly no, because there is nothing can be hidden here. Hide பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. We should accept the child. We can do one thing, like we can train him in சின்ன சின்ன டாஸ்க் இருக்கு இல்லையா, அது அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேபி ஃபார் இஸ் ஃபியூச்சர் பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியாட்டினாலும் ஓரளவுக்கு வேலைக்கு போவாங்க with the supervision of parents. With the supervision of parents, like டேட்டா அனாலிசிஸ், டேட்டா டைப்பிங், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ்ல இப்பெல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு சார். ஆக்சுவலா முந்தியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சென்னையில பாத்தீங்க அப்படின்னா there is ட்ரீ ஹோட்டல் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, there is a huge chain of restaurant. அதுல வந்து they are training the autism children and down syndrome children ட்ரெயின் பண்ணி உள்ள வந்து சர்விங்க்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பர்பஸ்க்கு உள்ள யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சூப்பர்விஷனோட பண்ணி கொடுக்குறாங்க, ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் there are so many huge organizations have come forward to help the children like that. But the thing is, அவன் earn பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது அந்த கிட்டுக்கு. His father is a well-to-do guy. I mean, அந்த ஒரு இது நிலைமை இல்லை. பட் if he has to socialize அப்படின்னும் போது that can't happen. What you're saying? Yeah, that's true. Okay. ஒரு 10 yearsக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தள்ளிட்டாங்க. I mean, நம்மளுடைய லோக்கல் ஃபெசிலிட்டியில இருக்கிற பேரண்ட்ஸே வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க அந்த சில்ட்ரனை.
அவங்களோட பேரண்ட்ஸே வேற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாங்க. பட் நவடேஸ் there is a huge understanding and people ready to offer a help. So yes, so many other good organizations has come up. Okay. One more doubt. சொல்லுங்க சார். IQ பவர் வந்து பாத்தீங்கன்னா 56, ஏஜ் வந்து 11 இயர் ஏஜ். ஆனா மென்டல் ஏஜ் பார்த்தா 6 இயர்ஸ் தான் இருக்கு. அவங்க பிக்கப் ஆவாங்களா? பிக்கப் ஆவாங்க சார். அதாவது நீங்க அதுக்கான விஷுவல் கியூ கொடுங்க. அவங்க ஏஎஸ்டி கீழே தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் ஏஎஸ்டி கீ இல்ல, அவங்க வந்து டெவலப்மெண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் டிலே தான் சொல்றாங்க தவிர ஏஎஸ்டி கீ வரல. அவங்க அப்படியே சொல்றாங்க சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலா நீங்க சைக்கியாட்ரிஸ்ட்னா வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போனோம். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போல, டாக்டர் கிட்ட போல, எம்பில் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போல. சரிங்க சார். ஆமா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாட் கியூரபிள், இட் இஸ் ஒன்லி மாடிஃபையர். ஆனா லைஃப் மேனேஜ் பண்ண முடியுமா அவங்களால? பண்ணலாம் சார். நான் வந்து 35-40 இயர்ஸ் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ அவங்க வந்து ஒரு 20 ஏஜ் இல்ல வந்து 30 ஏஜ் இருக்கும்போது அவங்களுடைய மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்? அது அவங்களுடைய டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்கு, என்ன பேசஸ்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஐடியலா இருக்காங்களா? அவங்க 11 இயர் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் சம் இதெல்லாம் போறது இல்லை, நார்மல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் சம்ஸ் இதெல்லாம் வந்து சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எழுதுறாங்க, வேகமா எழுதுறாங்க. ஆனா எழுத்துக்கு இடையில வந்து கேப் இருக்க மாட்டேங்குது. இந்த வார்த்தைக்கு இடையில கேப் இருக்குல்ல, ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில கேப் இருக்குல்ல. ஆமா. அப்புறம் வந்து எழுத்து வந்து கொஞ்சம் பெருசா எழுதுறாங்க. நம்ம கிருஷ்ணாவோ இல்ல வந்து கண்டிஷன் போட்டோம்னா அப்ப வந்து கொஞ்சம் சின்னதா எழுதுறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அந்த வார்த்தைக்கு இடையில இருக்கிற கேப் வந்து விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. இது வந்து அவங்களுடைய பிரெயின்ல வந்து வாட் டு சே கால்ட் மெமரி அப்படின்னு இருக்கு இல்லையா? படிச்சோம் ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல ஏதோ நாய்ஸ் வருது சார். ஸோ ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி அவங்களுடைய அக்ரெசிவ் லெவலை பொறுத்தும் அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் இருக்கு. ஷார்ட் டர்ம் மெமரில இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற கேரக்டர் வச்சு பார்த்தா அவங்க எழுதுறாங்க, ஆனா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஹி இஸ் கோயிங் டு தி சொல்றீங்க. அந்த பட்சத்துல நான் பார்த்தேன்னா ஹி மைட் பி a mixed of autism and ADHD. ரெண்டுமே இருக்கிற குழந்தைங்களுக்கு எழுதுவாங்க, ஆனா சஸ்டைன் பண்ண தெரியாது. நிறைய வந்து அவங்களுடைய பிரெயின் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்காது. ஆல்வேஸ் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்ற ஒர்க் எல்லாம் செய்யறாங்க, சம்டைம்ஸ் வந்து அடம்பிடிக்கிறாங்க. ஆமா, அது வந்து random. Why should I do? நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். அதாவது நான் வந்து வேணும்னு இப்ப நார்மல் குழந்தைங்க வந்து ராண்ட்ரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கேக்குதுங்களா மேம்? கேக்குதுடா, சொல்லுங்க. கேக்குதுங்களா மேம்? நான் பேசுறது கேக்குதுப்பா, சொல்லுங்கப்பா. I can listen to you. Please come up with your question. மேம், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க வந்து நர்ஸா இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க குட்டி பாப்பா ஒண்ணுக்கு 3.5 years. கேக்குதுங்களா? 3.5 years ஆகுது மேம். அவங்களுக்கு வந்து 3.5 years ஆகுது மேம். உங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ்வலா 4 to 5 monthsலயே தலை நிக்கும். ஸோ அந்த பாப்பாக்கு வந்து 3.5 yearsல கூட அந்த பாப்பாக்கு வந்து தலையே நிக்கல. அவங்களுக்கு தலை நிக்காம அவன் டெய்லி ரொட்டீன் லைஃபா அவன் வந்து என்ன பண்றான்னா தூங்குவான். 2 வாய் தான் சாப்பாடு வச்சுப்பான், அதோட தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சிருவாங்க. ஸோ இத்தனைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இத்தனைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டலு, பிசியோதெரபிஸ்ட் இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸ் தான். ஸோ அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அது என்ன ப்ராப்ளம்னு. அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, நிறைய செலவும் பண்ணிட்டாங்க. ஸோ இது சரியாகுமா மேம்? Is she walking or no? He won't walk. He won't get up also. Always used to sleep. Check whether the child is having an CP.
Sorry to interrupt. Can we have இந்த மாதிரி questions at the end of the session? Okay. No problem. Yeah. No problem. Okay, ma'am. We can go. Yeah, we can move on because others are waiting. So we can have this kind of doubts after the class. நீங்க தனியா கூட பிங் பண்ணுங்க சார். Yeah. You can ask her separately. You can call her also. You can call. Okay, ma'am. Sorry for that. ஏன்னா நம்ம டைமிங் குள்ள முடிக்கணும் அப்படின்றதுனால she wants to go there. Okay, ma'am. Sure, ma'am. Sure. Thank you, sir. Thank you. Thanks, ma'am. Continue, ma'am. Continue. Thank you. So lack of pointing or shared attention. அங்கதானே நம்மளோ இல்ல literal interpretation அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு what to say kind of grammatical இருக்கு இல்லையா, அத வந்து சில குழந்தைங்களால இன்டர்பிரட் பண்ண முடியாது. நான் ஏன் இத வந்து இந்த ஸ்காரம்ஸ், இடியம்ஸ், இந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ண முடியாது. சில குழந்தைங்க அதுல அடி வாங்குவாங்க, சில குழந்தைங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் வை ஆர்டிசம் cannot be said இதுதான் ரூட் காஸ், எல்லா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு சொல்லிட முடியாது. இன் ஜெனரலி people have a lack in communication, people have a repetitive behaviors, and the child will having the social interaction la problem varum. இந்த மாதிரி ஜெனரல் டாஸ்கா தான் இருக்குமே தவிர இந்த குழந்தை வந்து கிராமட்டிக்கலா சூப்பரா பேசுது, இந்த குழந்தையால கிராமட்டிக்கல் லிங்க் பண்ண முடியல, அப்ப இது ஆர்டிசமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா there is not one particular source to combine and say. சரியா? So pragmatic language issues, லாங்குவேஜ் எந்த இடத்துல எப்போ எப்படி பேசணும், அத வந்து ஒருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேரண்ட் கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, சம் அதர் பர்சன், யாரோ ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களோ எதிர் வீட்டுல இருக்கவங்களோ வந்து பேசுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, பட் the kid has no sense in hold and ask. இவன் பாட்டி பேசினதை பேசிக்கிட்டே இருப்பான், அவங்க பாட்டி பேசினதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் இவன் கேட்டதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்ககிட்ட ஆன்சர் வரல, அவங்களால அங்கேயே ஆன்சர் பண்ண முடியலன்னு உடனே the child gets abnormal aggressive. So இதுதான் வந்து pragmatic language issues. They doesn't know where to, when to, how to. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம், அதாவது நம்ம இப்படி கூட சொல்லலாம். Please rest of the mute please. யாரும் மியூட் பண்ணல, டிஸ்டர்பிங். அரு fine. டேக்கிங் டர்ன்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அந்த லெவல் ஆஃப் டாலரன்ஸே இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் கியூஸ் கொடுக்கணும், நிறைய விஷுவல்ஸ் கியூஸ் கொடுத்து அந்த குழந்தைங்கள சின்ன சின்ன விஷயங்களை மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு இடமா ஃபில் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் pragmatic language issues. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் நான் கேட்ட டவுட்ல வந்து அந்த பேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்றாங்க, சம்டைம்ஸ் அடம் பிடிக்கிறாங்க, அவங்க சொன்னதுதான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்ற ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் ஐக்யூ பவர் வந்து சொன்னாங்கல்ல 56ன்னு சொல்லியிருந்தாங்க. 11 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது, ஆனா வந்து அவங்க மென்டல் ஏஜ் வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ். இப்போ அவங்க வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மேனேஜபிளா இருக்குமா அடல்ட் ஏஜ்ல ரொம்ப ஒரு 20-30 இயர்ஸ் இருக்கும்போது அப்படி சொல்லுங்க. மேனேஜபிளா இருக்கும்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது சார். மேனேஜபிளா இருக்கும் கண்டிப்பா சொல்ல முடியாது. அதாவது என்ன கண்டிஷன்ல இப்படி சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பேசிக்கா உங்களுக்கு வந்து புரியாது, நிறைய விஷயங்கள் புரியாது. ஆனா நம்ம எவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவங்கள கோப்பப் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றதையும் பொறுத்து. ஸ்கூல்லையும் அவங்க ஒரே பேட்டர்ன்ல சொல்லி தரணும், வீட்டுலயும் அதே பேட்டர்ன்ல சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 அப்படின்னு மேத்ஸ் சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். There is a method for special educationல there is a method called apple method of teaching னு சொல்லுவோம்.
ஓகே. அது என்ன ஆப்பிள் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கை விரல் இருக்கு இல்லையா, குழந்தைக்கு 1+1=2 ஈஸியா முடிஞ்சிடும். இந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரியும்னா கான்செப்ட், இந்த 1 இந்த 1 2 தனித்தனியா தானே இருக்கு, ரெண்டா மாறும் அப்படின்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு விரல் 1 ரெண்டாவது விரல சேர்த்து பிடிச்சு சொல்லி தரணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பிள் மெத்தட். ரெண்டாவது விரல காட்டி அது 2 அப்படின்னு சொல்லி தரணும். ஒரு விரல் இங்க இருக்கு, இன்னொரு விரல் தனியா தானே இருக்கு, அது எப்படி சேர்ந்துச்சுன்னு கேட்பாங்க அந்த குழந்தைங்க. ஓகே. சோ நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்னா, ஒரு விரல் இங்க இருக்குடா, அடுத்த விரல் உன் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அதையும் சேர்த்து பிடிச்சா that becomes 2 அப்படின்னு. சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். This is how we need to clarify each and every single set of scenarios. It is tough because ஒரு process, ஒரே ஒரு thinking process we are breaking it into multiple divisions and then we are teaching that to the kids. அது ஒரு சின்ன க்ளூ. சோ இதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, வீட்டுல சொல்லி கொடுக்கறது, ஆர் தெரபிஸ்ட் சொல்லி கொடுக்கறது, இவங்களும் சேம் ஃப்ளோல கொண்டு போனாங்க. நிறைய பேசணும், நிறைய இவங்க பேரண்ட்ஸ் கத்துக்கணும். அப்படி கத்து செஞ்சாங்கன்னா there is a chance, there is a 50% chance to bring the child to coordinate. But most of the parents உடைய நிலைமை என்னன்னா, ரெண்டு பேரும் ஒர்க்கிங்கா இருப்பாங்க அல்லது லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. என்னால இவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்ற கேட்டகரியும் இருக்காங்க. So we cannot blame one. Okay. Yeah. Suppose உங்க யாருக்காவது அவங்க வந்து ஏஎஸ்டியும் சேர்க்கல, அவங்களுக்கு வந்து டாக்டர் அவங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஏஎஸ்டியும் கிடையாது, ஜஸ்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து டிலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஎஸ்டி எல்லாம் கொண்டு வர முடியாது, ஐக்யூ பவர் கம்மியா இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், புரிஞ்சது, எனக்கு புரிஞ்சது. நீங்க வந்து அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, there is one called NIPMED, National Institute of Empowerment with Persons with Multiple Disability. There is at Muttukad. You can go there, have an IQ assessment, and they will say which particular category the child is falling in and என்ன actual problem இப்போ இருக்கு, what to do அப்படின்றதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க IQ டெஸ்ட், பேரா டெஸ்ட் எடுக்கிறது, it is very good and important to know where the child is exactly அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏஎஸ்டி. ஏஎஸ்டி ஸ்பெக்ட்ரம்குள்ள மட்டும் கிடையாது, டிஸ்லெக்சியா, ஸ்லோ லேர்னர், சரிங்களா, குழந்தைங்க, இது எல்லாத்துக்குமே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி தான் சொல்லுவாங்க. ஈவன் ஃபார் எம்ஆர், it is intellectual disorders. நீங்க அதனால எந்த கேட்டகரிக்கு கீழே அந்த குழந்தை இருக்கான் அப்படின்றத அவங்க சிபிடி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அத பாத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சார், முத்துக்காடு நேஷனல் எம்பவர்மெண்ட், National Institute of Empowerment Persons with Multiple Disability, NIEPMD. Okay. Which is at Muttukad. I have a senior psychologist over there. I'll refer you. You can go and have a test. Yes, ma'am. Yeah. Thank you. Okay. Mute பண்ணிடுங்க அப்படியே. Okay. Ma'am, next non-verbal communication challenges. அதே தான், limited eye contact problem இருக்கும், facial expressions இருக்காது, gestures இருக்காது, lack of pointing and shared attention. எனக்கு தண்ணி வேணும், அங்க இருக்கிறத எடுத்து கொடு அப்படின்னு சொல்றதுக்கும் சொல்ல தெரியாது, எந்த பொருள் வேணும்ன்றது சொல்ல தெரியாது. ஷேர்ட் அட்டென்ஷன் அப்படின்னா அகெயின் சோஷியல்ல அடிவாங்க. திருப்பி திருப்பி இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் பிஹேவியர்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ரெஸ்ட்ரிக்டட் பிஹேவியர்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட மனுஷங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவாங்க, எல்லார்ட்டையும் போக மாட்டாங்க. அதே மாதிரி திருப்பி திருப்பி ஒரே பிஹேவியரை தான் ஃபீல் பண்ணுவாங்க. எது பிடிச்சிருக்கோ அதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க.
நாட் ஆல். ஸோ தட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் அவங்க பண்ண மாட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ், இதை நாங்கள் ஷார்ட்டாக ஆர்பிபின்னு சொல்லுவோம், ஆர்ஆர்பின்னு சொல்லுவோம். ஆர்ஆர்பிஸ் அப்படின்னா இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதோட டெஸ்கிரிப்ஷன், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற சொல். மோட்டார் ஸ்டீரியோ டைப்ஸ், இது ரெப்படிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட் கிளாப்பிங் இருக்கும். ஏஎஸ்டி சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிம்டம் இது. ஹேண்டை மொத்தமாக அப்படி ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபிங்கர்ஸை தடவிக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்துக்கிட்டே முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியுமா ராக் ஆகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேன் கீழே அல்லது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க, ஒரே இடத்துல அப்படி சுற்றி 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. தே won't sit. இதெல்லாம் மோட்டோ ஸ்டீரியோ டைப்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யோர் இன்சிஸ்டன்ஸ் ஆன் சேம்னஸ். ஒரே ரொட்டீன், எந்த அவங்களோட என்ன ரொட்டீனோ அதுதான். they will stick on to the time. they wanted to stick on to the time. ஏதாவது நம்ம லைட்டாக ரப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமா அக்ரெசிவ் ஆவாங்க. uncontrollable aggressiveness. You cannot control or put them in a calm down situation that easy. It is very, very tough. Fixated interest. Focus on one particular game or focused on one particular toy. அல்லது ஒரே ஒரு particular activity. That is your fixated interest. Compulsive behavior. எது பண்ணாலும் அந்த இதை வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதையே திருப்பி வரும். அந்த ஆப்ஜெக்ட் அங்கிருந்து தான் எடுப்பான், அதே இடத்துல தான் வைப்பான். நீ அங்க வேண்டாண்டா நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், இடத்த மாத்தி வையின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் லைட்டை போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, லைட்டை போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம அடல்ட்ஸுக்கு கூட இந்த பிஹேவியர் உண்டு. அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, OCD. ஸோ இது பெரியவங்களுக்கும் நடக்கும், சின்ன பசங்களுக்கும் நடக்கும். கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ். செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர். ஒன் ஹூ கெட்ஸ் த ஹை லெவல் ஆஃப் அன் அக்ரெஷன், they used to bang their head on the wall. தலையில போய் செவத்துல முட்டிக்கிட்டா வலிக்கும் தெரிஞ்சும், ஆனா வலிக்கும், ஆனா அது வலிக்குத தாண்டி நான் இடிச்சுக்குவாங்க. தட் மீன்ஸ் பெயினுடைய தீவிரம் அவங்களுக்கு புரியாது. பசிக்கும், எக்ஸ்ட்ரீம் பசி வரைக்கும் பாய மூடிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. நம்மளா அந்த குழந்தையோட ஃபேஷியல் எல்லாம் பார்த்துட்டு பசிக்குதாடா அப்படின்னு கேட்டு ஊட்டி விட்டோம்னா லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிடுவாங்க. அதையே தானா போய் பசிக்குதுன்னு எடுத்து, அங்கதான் டைனிங் டேபிள்ல தானே இருக்கு, நம்ம போய் எடுத்து சாப்பிடுவோன்ற இன்டென்ஷன் கூட இருக்காது. ஹெட் பேங்கிங், biting. Biting is one of the serious issue. You can see a 40-year-old chronological age with the mental age of 6 years will still go and bite his mom and dad like very aggressively. 45 வயசு பையன் போய் கடிச்சா என்ன ஆகும் பேரண்ட்ஸ்? அது வெரி சிவியர். பைட்டிங், ஹிட்டிங், கிக்கிங், அண்ட் தென் முடிய வந்து சுருட்டி பிடிச்சி கையில இழுத்தாங்கன்னா அந்த பிடியிலேருந்து விடவே முடியாது, எடுக்கவும் முடியாது. மண்டையோட பிச்சுக்கிட்டு டோப்பா மாதிரி வந்தாதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லைக் எமோஷனலி ஓவர்லோடட். ஓவர் எமோஷனலி லோடட். சென்சரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஹெட் பேங்கிங், இந்த பைட்டிங், இந்த கிக்கிங், அதுக்கப்புறம் இந்த ஹேர் புல்லிங், இது எல்லாமே வந்து இட் இஸ் கிளியர்லி ஷோயிங் த சிம்டம் ஆஃப் அன் டாக்டைல் இஷ்யூ. இந்த டாக்டைல் இஷ்யூ ஓவர்லோடாகவும் ஆகலாம், லோவராகவும் இருக்கலாம், ஹைப்பர் லோடடாகவும் இருக்கலாம், ஹைப்போலோடடாகவும் இருக்கலாம். ஸோ ஓவர்லோடட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் சென்சிட்டிவிட்டி சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் அசஸ்மெண்ட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போறீங்க, இல்லை உங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க சொல்றாங்க என் பையனுக்கு ஏஎஸ்டிங்க, ஆனா அவனுக்கு வந்து ஓவர்லோடடா தான் இருக்கான், அவனுக்கு தேவைப்படாதுங்க சீக்கிங் எல்லாம் அப்படின்னாங்கன்னா, சரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணுவான்னா சேர்ல ஏறி குதிப்பான். அப்படின்னா he is seeking for a proprioceptive sensitivity ன்னு அர்த்தம்.
இப்ப அதே குழந்தைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சிருப்பாங்க, தலையை சீவ அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய குழந்தைங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஓவர்லோடட்னு அர்த்தம். தொடவே செய்ய விட மாட்டாங்க. ஓவர்லோடட் ஆயிடுச்சு, நிறைய சென்சிட்டிவிட்டி புஷ்அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓவர்லோடட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை அந்த டாஸ்கை செய்ய விடாது, ஆர் அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணாது. Whereas if the child is performing that action, or if the child is seeking for attention அப்படின்னா, the child, they keep doing the same kind of an activity again and again. That means the child is in need of a sensory seeking அர்த்தம். Next slide, ma'am. Okay, so this is the statistics part of it. ஏன் அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் அக்வயர் ஆகுது, அதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரெகுலேஷன் ஆர் கோ ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். பேரண்ட்ஸையும் உட்கார வச்சு சேர்த்து பண்ணணும். அந்த குழந்தைய செல்ஃப் ரெகுலேஷன் பண்றதுக்கு நம்ம சொன்ன தெராப்பி செஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். அடுத்து பிளஷர் ஆர் ஸ்டிமுலேஷன். இது என்ன பிளஷர் ஆர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பாருங்க. பிளஷர் அப்படின்னா, பிளஷருக்கு மீனிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டிமுலேஷனுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும். பட் அது எங்க மேம் இந்த குழந்தைங்களுக்கு அக்வயர் ஆகுது? There are some children in ASD, they just play with their private parts. They keep on touching it. And they have no clues how to control it in a social area. வெளியில போறோம், 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோமே, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற சென்ஸ் இருக்காது அந்த குழந்தைக்கு. Once he performed that action, and when he or she has enjoyed the pleasure for even a second, the child keep doing it. Or if the child is end up in a wrong hands, supportive க்கு parents ஆல இருக்க முடியாத வீட்டுலன்னு ஆயாமா வச்சு பார்க்கறதோ, இல்ல ஒரு நர்ஸை வச்சு பார்க்கறதோ, இல்ல ஒரு தேர்ட் பர்சனை வச்சு பார்க்கும்போதோ, இல்ல ஸ்கூல்ல ஒருத்தவங்களை வச்சு பார்க்கும்போதோ, if the child is end up in wrong hands, as because the child has no sort of communication, they doesn't know how to express this through the mom or dad, but when they enjoyed even for a single second, the child used to perform the same action for lifetime, and it's going to be very, very hard or tough to bring them back to the position too. So stimulation அப்படின்றதும் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டிமுலேட் பண்றது, அவங்களுடைய அந்த பிளஷரை ஸ்டிமுலேட் பண்றது. காக்னிட்டிவ் ஸ்டைல், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ், அவங்களுடைய மென்டாலிட்டி டைப்பு, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அது ப்ராசஸ் ஆகுது, விஷுவல் கார்டு கொடுத்தோம்னா அந்த விஷுவல் கார்டு அவங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது, இது எல்லாம் காக்னிட்டிவ் ஸ்டைல். அவங்களுடைய உள்ள நம்ம புகுத்துனது எப்படி வெளியே வருது அப்படின்றது இட்ஸ் அ காக்னிட்டிவ் ஸ்டைல். கமிங் டு த பார்ட் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இங்க யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 10 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை பீன் அஃபெக்டட் வித் ஆட்டிசம் nowadays according to 2025. According to 2025 updates, 10 childrenக்கு ஒரு children வந்து ஆட்டிசம். அது வந்து இட்ஸ் a major big issue in யூஎஸ்ஏல வந்து இட் இஸ் a very big issue. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஒரு 150 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இட் ஹஸ் பீன் டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ்ட். இங்க இப்போ வந்து வேர்ல்டு வைடா நீங்க பாத்தீங்கன்னா 1 in 37 children is getting affected. ஆனா யூஎஸ்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா தட்ஸ் a highest rate. India is like reaching to the 1 lakh peopleக்கு 715 childrenக்கு தான் இருக்கு. But the research is saying that it will increase very, very fast. அப்படின்றது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற காஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் பிரெக்னென்ட் ஆன உடனே வீட்டில் இருக்க சொல்லுவாங்க, they will enjoy, they don't have any stress. அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, வளகாப்பெல்லாம் பண்ணுவாங்க, they will peacefully give birth to the child. But nowadays we are not like that. We are just running behind the money.
Till the last moment of the delivery, we are going for the job. And people are riding the scooters, they are eating some abnormality of food, junk food, அது இது என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு இப்போ வந்து all the major food chains has been transformed to India. All are giving the junk foods. Eating cheese is not our routine. Eating chemicals based items like tomato sauce, mayonnaise is not our pace. அதனால தான் மதுதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் இட் இஸ் ஆல்சோ சொல்லுங்க. One of my actually he's from US actually. அங்கேருந்து வந்துட்டான். பட் அவன் கிட் வந்து பிறந்தது வந்து யூஎஸ்ல. ஸோ அவன் குழந்தைக்கு வந்து இந்த ஆட்டிசம் வந்து பார்த்துருக்கான். இயர்ஸ் அங்க ஒரு 2 years இருந்தான். ஸோ இருந்ததுல he found out that his baby is a bit autism எஃபெக்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஆட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க கேட்கல, பட் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க டாக்டர் கேட்கும் போது வாட் தேவ் செட் இஸ் the food during the pregnancy periodல ஃபுட்ல வந்து ப்ரிசர்வேட்டிவ் added food நீங்க கன்சியூம் அதிகமா பண்ணதுனால there is a possibility that this will get affected. நீங்க சொல்ற மாதிரி, ஆமா நீங்க சொன்ன மாதிரி யூஎஸ்ல நீங்க ரேஷியோ பார்க்கும் போதும் அதே மாதிரிதான் இருக்கு. they do have this preservative. நம்ம வீட்டு ஃபுட்டுக்கும் அதான் பேக்கேஜ்டு ஃபுட்டுக்கும் there is a difference. So food the content should not get spoiled அப்படின்றதுனால வழக்கத்துக்கு மாறா நிறைய சோடியம் சேர்ப்பாங்க. சோடியம் to some extent is good, but more than the preferred stage, the sodium will affect your brain. Jay, you want to stop? Jay? Yes, ma'am. I just have a quick curiosity question, especially on the statistics. Is the numbers high in the US because it's overly diagnosed? Because a lot of people go into the, for checkups, and there is the opportunity to diagnose this. So, adanala adhigama iruka? It is not of getting an opportunity on diagnostics. The problem in USA is pregnancy period, from the first month to the last month, they will be doing a lot of blood samplings to undergo any other possibilities on a negative side. And every month we will be having a scanning. Ultrasound வந்து every month பண்ணுவாங்க யூஎஸ்ல. இங்கெல்லாம் எப்படி 3 months ஃபர்ஸ்ட் ட்ரை செமஸ்டர் ஃபர்ஸ்ட் டே பண்ணுவாங்க. பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் they will not do that. 3 months ஃபர்ஸ்ட் ட்ரை செமஸ்டர்ல வந்து ரொம்ப உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இருக்காது. ஆஃப்டர் தி ட்ரை செமஸ்டர் செகண்ட் ட்ரை செமஸ்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் வரும். அந்த ஸ்கேனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் யூஎஸ்ல வந்து எவ்ரி சிங்கிள் மந்த் டே வில் டூ. அதனால அங்க இருக்கிற பீப்புள், அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the more the blood samples you've been drawn, the more the ultrasound you are doing. And every time you are doing the scanning, some sort of an electric waves are passing through our body. Photo scanning, photo எடுக்கிறது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், இதெல்லாம் வந்து டு லிமிட்ல தான் வச்சுக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுவே உங்களுடைய அந்த எலக்ட்ரிக் வேவ் வந்து உங்களுடைய என்டையர் பாடியிலையும் பாஸ் ஆகும். தட் இஸ் ஆல்சோ ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. One side. Other side, there is a discussion about giving lots of vaccine. And the vaccine in the vaccination போடு, பிறந்த குழந்தைக்கு 6 வேக்சினேஷன். இங்க அப்படி கிடையாது. இங்கேயே ஆனா கொண்டு வந்துருவாங்க அந்த சிஸ்டம். பிகாஸ் அங்க யூஎஸ்ல என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை அப்படியே டிபிக்கலா இங்க நிறைய பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்க. So stress level also, ma'am. Yes. level அதிகமா இருக்கும்போது கூட I think there are so many other factors. Because one of my friends, she underwent a stress of see the entire family need a boy baby. Correct. In Singapore with no help, but ana help illa, she has to bring up her first child, and
and but they first one is a girl, so they wanted a boy. The boy da pethukom vera enigum we want only boy. Gender discrimination. அப்படி ரொம்ப அவளை கம்பல் பண்ணி she underwent that the stress. But she went to work also till 8th month. அது ஒரு stress, bringing up the first child without help, and secondly the family is pressurizing to have a boy child. So in the ellame அந்த stressல தான் the boy had a autism. இருக்கும். ஏன்னா as soon as we get the specimen, அந்த sperm specimen எடுத்து IVFல போடும்போதே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1 egg and 1 sperm getting collaborated, I mean ஒரு மிக்சிங் இது வர்றதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் இது வந்து 2 kids 3 kids 3 quadrants அது மாதிரி எல்லாம் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பேபியா ஃபார்ம் ஆகும்போது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை தான் வந்து மெஜாரிட்டியா பிறக்குது, மித்த குழந்தை வந்து வார்ம்லயே அழிஞ்சிடுது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் தான். ஆஸ் சூன் அஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா இப்போ வந்து நமக்கு இந்த வார்ம்ல இருந்து அந்த வாட்டர் எடுத்து நமக்கு இப்போ வந்து டயக்னோஸ்டிக் பண்றாங்க யூஎஸ்ல. 3rd month 4th monthலயே சொல்லிடுவாங்க பிரெயின் டெவலப்மெண்ட் எந்த இருக்கு. அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து எடுத்து அந்த வாட்டரை எடுத்து தே வில் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு பிசிக்கலா என்னெல்லாம் டெவலப் ஆயிருக்கு, மென்டலா அவனோட பிரெயின் எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து தே வில் எக்ஸ்பேண்ட் ஃபர்தர் டு ஸ்டடி இஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் இஸ் அப்ராப்ரியேட் ஆர் நாட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி 3rd monthலயே சொல்லிடுவாங்க. 3rd month முடியறதுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க. ஸோ இட் இஸ் த டிசிஷன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வெதர் டு கீப் த சைல்டு ஆர் நாட். பட் அதே மாதிரி எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும்னா அதுக்கான ஆப்ஷனும் அங்கே இருக்கு. வேணாம் அப்படின்னா அதை எரேஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் அங்கே இருக்கு. அதனால நிறைய வந்து இந்த என்ன சொல்றது பிரெக்னன்சி அவாய்டன்ஸ்க்கு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மாட்டிக்கிறாங்க. இங்க வந்து எப்படியா இருந்தாலும் நீ பெற்று தான் ஆகணும். There is no other opportunity for you to select the genders. You got to undergo. Whether it is a female baby or a male baby, you have to undergo and you have to take care of the child. அது ஒரு ரீசன் இங்க இருக்கு. ஸோ இதுதான் காசுன்னு எதுவும் கண்டுபிடிக்கல. இட்ஸ் ஆல் ஸ்டில் இன் அ டிஸ்கஷன், ஸ்டில் இன் ரிசர்ச். ஓகே, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல என்னென்னலாம் இருக்கு? சோஷியல் கம்யூனிகேஷன் டெபிசிட் இருக்கு, ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட், இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் சேம்னஸ்னா ஒரே மாதிரியான விஷயங்களை திருப்பி பண்றது, ரெப்படிட்டிவ் பிஹேவியர், சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க அந்த இடத்துல. ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், டிப்ரெஷன், மோட்டார் ப்ராப்ளம்ஸ், ஓரல் இஷ்யூஸ். அப்புறம் வந்து இந்த சைட்ல இது GI இஸ் நத்திங் பட் யுவர் கட்ஸ் அண்ட் இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ். ஆஃபன் தே ஃபைண்ட் ஆஃப் ப்ளோட்டிங், இரிட்டேட்டபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இரிட்டேட்டபிலிட்டி பவல் சிண்ட்ரோம்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ADHD இஸ் தேர். ஆட்டிசத்துக்கும் இது காமன், ADHDல இருக்க குழந்தைங்களுக்கும் இது காமன், டிப்ரெஷன்ல இருக்க குழந்தைங்களுக்கும் இது காமன். எபிலெப்சி வில் பி தேர். இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இட் இஸ் ஹியர் ஆவரேஜ், மைல்டு டு பார்டர்லைன் ID, மாடரேட், சிவியர். அதே மாதிரி இங்க வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல பாருங்க, minimally verbal, same language, fluent. And then here adaptive functions, requires a substantial support, requires moderate support. இது வந்து இது என்னப்பா கடைசியில் இருக்கு? ஓ சாரி, independent. So when a child is getting an appropriate support, when a parent is providing an appropriate model, the child may become independent. May, there is a chances, may. அப்படின்னா நீங்க எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா yes, there is an opportunity to come out as an independent. For example, Abdul Kalam, Shah Rukh Khan, all these are Abdul Kalam is an ADHD, Shah Rukh Khan is an autism child. இன்னைக்கு அவர் grown up ஆகி இல்லையா? இருக்காங்க. ஸோ we have the real time models here. ஆனா அதுக்கான
இன்புட் வந்து நிறைய கொடுக்கணும். இட் இஸ் நாட் தட் ஈஸி. இங்கே யாரையும் நான் டிமோட்டிவேட் பண்ணலை. இட் இஸ் நாட் தட் ஈஸி அப்படின்றது ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கறதுலேருந்து அகடமிக் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கறதுலேருந்து அவ்வளோத்துலையும் நம்ம அவங்கள மோல்டப் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில் கொஞ்சம் கஷ்டம். அதாவது தேர் ஆக்டிவிட்டீஸ் ஆன் டெய்லி லிவிங் இஸ் அ ஹைலி ப்ராப்ளம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நார்மல் சில்ட்ரனுக்கு ஒரு 100% நீங்கள் வந்து புஷ்அப் கொடுத்து நார்மல் சில்ட்ரனை கொண்டு வர்றீங்க அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு ஒரு 150% நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் அந்த குழந்தையால ஒரு 50 to 60% ஆஃப் லைஃப் அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ அதுக்கான பொறுமை வேணும், அதுக்கான சாக்ரிஃபைஸ் வேணும், அதுக்கான கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக இருக்கிற சப்போர்ட்டிங் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணணும், கரெக்டான சைக்காலஜிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இட் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் அலாங் வித் த மணி பேக்கப் யூ ஹாவ். அப்போ மணி பேக்கப் இல்லாதவங்களால பண்ணவே முடியாதா அப்படின்னா பண்ணலாம். There are still organizations providing a free support. Lot of organizations are providing a free support. ஸோ அது தெரிஞ்சிருக்கணும் எங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது ஈஸி பண்றது. அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி டஃப். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க கேர்லின். ஸ்லைட் ப்ளீஸ். இதுல பாருங்க ஆட்டிசம் உடைய வேற என்னென்னலாம் இதுல இஷ்யூஸ் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஆட்டிசம் உடைய மேல ஏஎஸ்டி, டெஃபிசிட் இன் சோஷியல், அதே தான். அப்புறம் இங்க இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, சம்படி ஆஸ்க் மீ ஃபார் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இதுலயும் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும். ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன், தே வில் ஆல்வேஸ் இன்டு அன் ஆன்சைட்டி அண்ட் பை நாட் கம்யூனிகேட்டிங், நாட் ஏபிள் டு சே வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார், obviously leads to a depression. Hyperactivity and impulsivity. Hyperactivity is something on their body, whereas the impulsivity, it is on their brain. Normal brainல இருக்கிறவங்களுக்கும் ஆட்டிசம்ல இருக்கிற குழந்தைங்களோட பிரெயினுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஹைப்பராக்ட், அதுக்கப்புறம் எபிலெப்சி அண்ட் தென் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம். தே ஆல்வேஸ் ஹாவ் த கட் இஷ்யூ. கட்டில் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அஜிடேஷன், whenever there is not on a stable, they will go for a real big aggression. Sensory dysfunction, இந்த 8 சென்சரி ஏரியாஸ்ல ஏதாவது ஒரு ஏரியாஸ்ல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் மோர் தென் 3 definitely they will have an issue. Metabolic disorders always there. Sleep disorder, தூங்கவே மாட்டாங்க. ஃபுல் டே நீங்கள் ஆட விட்டாலும் குதிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு ½ an hour தூங்குவோம் ஃபார் த என்டையர் டே. அவன் தூங்குறானே, நம்ம தூங்கிடலான்னு நினச்சி படுக்கும்போது எந்திரிச்சிருவான். மோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன், ஈதர் இட் இஸ் அ ஃபைன் மோட்டார் ஃபங்க்ஷன் ஆர் இட் இஸ் அன் ஏடிஎல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆல்டர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், சம் பேரண்ட்ஸ் டூ ப்ரொவைட் த இம்யூன் ரெஸ்பான்சஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க, அதுலயும் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இதுல வந்து DSM-4 பிரகாரம் இருக்கிறதுல எவ்வளவு மேக்சிமம் அடி வாங்கியிருக்கு, ஆட்டிசமோட சிவியாரிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம் 35 இருக்கு. பெர்வேசிவ் PDD-ல வந்து 55. Child disintegrated disorder is 70%, and whereas classical autism, 10 seconds. Okay, fine. Classical autism 85% severities இருக்கும். Rett syndrome 97% of severity. ஏன்னா Rett syndrome நான் சொன்னேன் ஜெனட்டிக் இஷ்யூ. ஸ்டார்ட் பண்ணும்போதே சிவியரிட்டியில தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது சிவியர் அண்ட் தென் ப்ரொஃபவுண்ட், அவ்வளோதான். அதுக்கு கீழே இருக்கவே இருக்காது. Next slide, ma'am. Support classification of different types of autism spectrum disorder according to the DSM-5. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைல்டு, மாடரேட்டு, சிவியர் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் லெவல் என்னென்ன அப்படின்னு பாருங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3.
இதுல கிளாசிக் ஆட்டிசம் மைல்டுல ஸ்டார்ட் ஆகி முதல்ல ட்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேசஸ் அப்படின்னா அதோடைய தழும்புகள் இருக்கு ஆனா இல்லை, அந்த மாதிரி ஒரு லெவல். அடுத்து இட் மூவ்ஸ் டு த மைல்டு ஆட்டிசம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மாடரேட் ஆட்டிசம், கொஞ்சம் கொஞ்சம் சிவியர், அதை விட அதுக்கு அடுத்து சிவியர். ஸோ தட் இஸ் த லெவல் 3. ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம்ல வந்து மைல்டுல தான் இருப்பாங்க. தாட் ப்ராசஸ்ல மட்டும்தான் லைட்டா அடிவாங்குமே தவிர தே ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட். அவங்களோட நான் சொன்ன மாதிரி ஐக்யூ லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். கியூஸ் கொடுத்து பண்ணணும்னு இருக்காது. இவங்க ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க வந்து ஏடிஎல்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆர்டிசம் ஏடிஎல்ல அடிவாங்க, ஃபங்க்ஷனல்ல ஆர்டிசம் அடிவாங்கும். ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம்ஸ்ல அவங்கள டாய்லெட்டிங், பாத்திங், ப்ரஷிங் அதெல்லாம் வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க. ப்ராசஸ்ல மட்டும்தான் ஸ்லைட்லி அடிவாங்கும். பிடிடி வந்து மைல்டு மாடரேட் இருக்கும், சிவியர் இருக்காது. ஏன்னா அகெயின் இது ரெண்டும் கிளாசிக்கல் ஆட்டிசமும் ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோமும் சேர்ந்தது தான் பிடிடி. ரெட் சிண்ட்ரோம் பாருங்க, மைல்டு ஆட்டிசமே இல்லை, எடுக்கும் போதே மாடரேட் சிவியர் தான். அதனால இது வந்து ஒன்லி ஃபார் பொண்ணுங்களுக்கு தான். சிடிடி சைல்டு ரிசப்டிவ் டிசார்டர், இதுல மைல்டு, இதுலயும் மைல்டு கிடையாது, மாடரேட் சிவியர் தான். நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. ஸோ இது வந்து உங்களுடைய கம்பாரிசன் மோடுக்காக நான் கொடுத்துருக்கேன். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். 4 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கிளாஸை, இல்லை வந்து முடிச்சிடலாமா? பீப்புள் ப்ளீஸ். Anybody there? Causes of autism, multifactorial interplay, genetic, ஒரு 10 more minutes. 10 more minutes தானா? அதுக்கு மேல முடியாதா பாவம்? இல்ல ஏன்னா அவங்களுக்கு சண்டே மேம். ஓகே, ஓடுங்க. சரி, இதை மட்டும் முடிக்கலாம். Causes of autism, multifactorial interplay of genetic, neurological and environmental influences. ஜெனட்டிக் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹெரிடேட்டபிலிட்டி, பாலிஜெனிக் நேச்சராக இருப்பாங்க. டிஓஓ மியூட்டேஷன் அப்படின்றது இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஃபார்ம் ஆகக்கூடியது. சிண்ட்ரோமிக் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேளுங்க, சொல்கிறேன். யாருமே வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, கொஸ்டின் மட்டும் கேட்டீங்க, ஏன் இப்படி? ஓகே, so here is the talk. Strong heritability அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அவங்களுடைய மியூச்சுவேஷன்ல. மினிமம் 40லேருந்து மேக்ஸிமம் 80% அவங்களுடைய ஜெனட்டிக் ரிஸ்க் வந்து லீட்ஸ் டு த ஆட்டிசம். பாலிஜெனிக் நேச்சர் அப்படின்னா வேரியன்ஸ், ஜீன் வேரியன்ட் ஆகுது இல்லையா, ஒரு 2 ஜீன்ஸ் சேரும்போது அதோடைய இது வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம ஜைகோட்டிக் அந்த மாதிரிலாம் படித்தோம் இல்லையா, அதில் மாறும்போது உங்களுக்கு டைம் அது வந்து சேஞ்சஸ் ஆகும், அந்த எஃபெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டு ஒரு ஒரு ஜெனட்டிக் ஜீன் வேரியபிள் வந்து மாறும்போது அதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் அப்ராப்ரியேட் குரோமோசோம் இருந்துச்சுன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்கும், சென்சரி ப்ராசஸிங் டெவலப்மெண்ட் நிறையா நடக்கும், இமோஷனலா ரெகுலேட்டா இருப்பாங்க. பட் இந்த இவங்களுக்கு குரோமோசோமல் ப்ராப்ளமா அப்படின்னா இட் இஸ் நாட் அ குரோமோசோமல் ப்ராப்ளம், பட் டியூ டு த ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் இட் மைட் கெட் எ ஸ்மால் எரர் கோட் இன் யுவர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். எரர் கோட் இன் யுவர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னா ஒரு 8 மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். அதுல ஏதோ ஒரு காம்பனண்ட்ல இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் அந்த ஜீன்ல வந்து அது ஃபுல்லா வந்து லிங்க் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக லிங்க் ஆகலைன்னா there is a chances of getting an autism and that is called as an error code DNA. ஓகே, அடுத்து டினோவோ மியூட்டேஷன். அது டினோவோ மியூட்டேஷன் அப்படின்றது எக்கோ ஸ்பெர்மோ சேரும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் அக்கோர் ஆகும், அதுதான் டினோவோ மியூட்டேஷன். அடுத்து வந்து சிண்ட்ரோனிக் லிங்க். அது என்ன சிண்ட்ரானிக் லிங்க்னா, it is a rare genetic condition. It is called as a fragile X syndrome. இதைத்தான் நம்ம ரெட் சிண்ட்ரோம்னு சொல்றோம்.
ஃப்ராஜில் எக்ஸ் சிண்ட்ரோம். இது பசங்களுக்கு வராது, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இட் இஸ் வெரி வெரி ரேர். இட் வில் நாட் ஹேப்பன் இன் மெனி கேசஸ். ரெட் சிண்ட்ரோம்ல வெரி ஃபியூ பீப்புள், அதாவது வெரி ஃபியூ சில்ட்ரன் கெட் அஃபெக்டட், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி. ஏன்னா அதுலேயே இருக்கு ஃப்ரஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம். அம்மா கிட்ட இருந்து, அம்மாவோட ஜீன்ஸ்ல இருந்து இட் வில் கெட் டிரான்ஸ்போர்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம். ஓகேவா? நெக்ஸ்ட், brain development, distinct developmental trajectories, synaptic pruning, neural wiring. நியூரல் வயரிங் பிரெயின்ல வந்து இவங்களுக்கு வேற மாதிரியான நியூரல் வயரிங் இருக்கும். சினாப்டிக்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அந்த இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது இவங்களுக்கு அந்த டோட்டல் இதுவே டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடும். பிரெயின் டெவலப்மெண்ட்ல வந்து ட்ரஜெக்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும், அது கம்ப்ளீட்டா இருக்காது. அண்ட் தென் உள்ள பிரெயின்ல வந்து நமக்கு அந்த மடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, த ஃபோல்ட்ஸ் ஆஃப் அ பிரெயின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு பொதுவாக பிரெயினுக்குள்ள எவ்வளோ நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்குள்ளோ பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த ஏஎஸ்டி இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கும் அந்த ஃபோல்டு. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்க குழந்தைங்களுக்கும் ஏஎஸ்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் வெரி, there's a huge gap between the one fold and then the other fold. Environmental factors, prenatal இருக்கலாம், chemical exposures இருக்கலாம், அல்லது parental age இருக்கலாம். இப்போ 33 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணி at the age of 35ல பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல risk of getting an autism is more. Prenatal influences, குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல அந்த குழந்தை கன்செப்ஷன் ஆயிருக்கும் போது தெரியாம எதையாவது சாப்பிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபீவர் வருது, அந்த ஃபீவருக்கான மெடிசனை கன்சம் பண்றாங்க அப்படின்னா அது கம்ஸ் அண்டர் அ ப்ரீநேட்டல் இன்ஃப்ளூயன்சஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் யோர் கெமிக்கல் எக்ஸ்போஷர். கெமிக்கல் மேபி இன் அ டேப்லெட் ஃபார்ம் ஆர் இன் சம் அதர் ஃபார்ம். தட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி autism. That also leads to an autism. So genetic factors என்னென்ன பாருங்க, brain development and then the environmental factors. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் பிங் மீ. நோ வரிஸ், நீங்க கால் பண்ணி கேளுங்க, சொல்றேன். இல்ல மெசேஜ் பண்ணுங்க. போலாம்னா போலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வாட்டி போயிடலாம். We'll do it later, Subha ma'am. Next Saturday வா இல்ல you have some time in between? நான் சொல்றேன் மேம், நாளைக்கு முடியுமா என்னன்றதை மட்டும் நான் கேட்டுட்டு சொல்றேன். கிளாஸஸ் முன்னாடியே முடிஞ்சதுன்னா மேபி we can have a call between 7:30 to 8:30 tomorrow. நான் உங்களுக்கு சொல்றேன், அது மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். Confirm it tomorrow morning, then we'll have it. Yeah. Tomorrow morning I'll try to confirm so that we can have the rest of the session and finish it. Thank you so much. Thank you everyone. Thank you ma'am. Excellent class. Yeah, very nice class ma'am. Thank you ma'am. Thank you so much. Thank you. சொல்லுங்க சார். Somebody asked me a question. Okay. Thank you ma'am. Thank you sir. Thank you. Thank you ma'am for the session. Thank you. Thank you sir.